ஹாய், போன சம்மில் நம்ம வெல்டட் கனெக்ஷன் வச்சு சால்வ் பண்ணோம். இப்போது வெல்டட் கனெக்ஷன் வச்சு டை மெம்பர் கசட் பிளேட் இருக்கிற மாதிரி ஒன்று சால்வ் பண்ண போகிறோம். டை மெம்பர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ISMC 250. The channel are connected on either side of a 12 mm the gusset plate. Design the welded joint to develop the full strength of a tie. However, the overlap is to be limited to 400 mm. ஸோ வந்து ஐஎஸ்எம்சி அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் மீடியம் சேனல். ஸோ வந்து 250ங்கிறது அதோட டெப்த்து. ஸோ ரெண்டு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதோட கிவன் வந்து ஃபார் ஐஎஸ்எம்சி 250 அதோட ப்ராப்பர்ட்டிஸு நம்ம எந்த கோட் புக் எதை யூஸ் பண்ணுவோன்னா SP1 1964 கோட் புக் யூஸ் பண்ணுவோம். பேஜ் நம்பர் 6 இருக்கும். நான் எடுத்து காட்டுறேன். பேஜ் நம்பர் 6 இங்கே ஐஎஸ்எம்சி 250 இருக்கா. ஸோ இந்த 250 ஃபஸ்ட்டு வந்து அது அந்த ரோலை பார்க்கணும். அதோட ஏரியா அதாவது ஸோ ஏஜி வந்து இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. அதனால் எம்எம் ஸ்கொயர் ஆக்கிறதுக்கு நம்ம இன்ட்டு 100 பண்ணும்போது நமக்கு 33,867 வரும் எம்எம் ஸ்கொயர். அதே மாதிரி அதோட திக்னஸ் ஆஃப் ஃப்ளாஞ்ச் TF வந்து 14.1, திக்னஸ் ஆஃப் வெப் TW வந்து 7.1. அதாவது நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், இங்கே எம்எம்ல இருக்கிறத சென்டிமீட்டராக மாற்றிக்கணும். இங்கே கொடுத்துருக்கிறதே எம்எம்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எதுவுமே மாற்ற வேண்டாம். ஸோ அதனால் அடுத்தது வந்து திக்னஸ் கொஷனில் வந்து கசட் பிளேட்டோட திக்னஸ் வந்து 12 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் T வந்து 12ன்னு எடுத்திருக்கோம். ஸோ மொத்தம் 3 இருக்குது. TW வெப்பு வந்து 7.1, ஃப்ளாஞ்ச் வந்து 14.1, திக்னஸ் வந்து 12 கசட் பிளேட். ஸோ இதில் 3த்துல எது கம்மியாக இருக்குது, வெப்போட தானே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம திக்னஸ் வந்து 7.1 mmன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 1 வந்து சைஸ் ஆஃப் வெல்டு. ஸோ அது பேஜ் நம்பர் 78 இருக்கும். ஸோ 78 மினிமம் சைஸ் ஆஃப் வெல்டு வந்து எனக்கு திக்னஸ் எவ்வளோ இருக்குது, 7 கிடச்சிருக்கு. அப்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், 0 to 10 இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம 3 எடுக்கணும். ஸோ அப்போது நம்ம 3 mm எடுத்துக்கிட்டோம். மேக்ஸிமம்க்கு பேஜ் நம்பர் 80 டயக்ராம் இருக்கும். ஸோ அதோட ஃபார்முலா வந்து திக்னஸ் - 1.5 ஃபார் பிளேட். ஸோ வந்து பிளேட் கசட் பிளேட்டுக்கு வந்து நம்ம பிளேட் மட்டும் எடுக்கணும். அப்போது திக்னஸ் - 1.5, திக்னஸ் வந்து நமக்கு 7.1 - 1.5 பண்ணால் 5.6 கிடைக்கும். ஸோ வந்து இது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணும்போது நம்ம இதை விட லீஸ்ட்டாக தான் எடுக்கணும். இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ 5.6. ஸோ அதை விட லீஸ்ட்டாக எடுக்கணும். S = 4 mm நான் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 வந்து த்ராட் திக்னஸ். அது வந்து பேஜ் நம்பர் 79 இருக்கும். டாப்பில் த்ராட் திக்னஸ் = 0.17 இருக்கும். நம்ம 7S எடுத்துக்கணும். S வந்து நம்ம கிடச்சிருக்க 4ஓட இன்ட்டு பண்ணால் 2.8 mm கிடைக்கும் த்ரோட் திக்னஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட். பேஜ் நம்பர் 32 IS 800 2007 இருக்கும். ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட் = TDN = AGFI / gamma m. ஸோ ஏஜியோட ஃபார்முலா வந்து B × T. நமக்கு வந்து ஏஜி வேல்யூ நம்ம கோட் புக் ரெஃபர் பண்ணி நமக்கு வேல்யூ கிடச்சிருக்கு 386467 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம அதை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இன்ட்டு FY வேல்யூ 250, காமா M0 வேல்யூ 1.1. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது 878864ன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 4 வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் வெல்டு. ஸ்ட்ரென்த் ஆஃப் வெல்டு வந்து பேஜ் நம்பர் 79 இருக்கும். பேஜ் நம்பர் 79 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரென்த் ஆஃப் வெல்டு = LW into T FY / √3 into 1/gamma MW. ஸோ LW நமக்கு எதுன்னு தெரியாது. ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுக்கணும். திக்னஸ் வந்து த்ராட் திக்னஸ் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். T வந்து நமக்கு 2.8, அதனால் 2.8 நம்ம எடுத்துக்கிறோம். FU வேல்யூ 410 / √3 into 1/gamma MW வந்து 1.25. ஸோ அதனால் இதை சால்வ் பண்ணும்போது 530.23 LW அப்படியே வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 5 வந்து லென்த் ஆஃப் வெல்டுக்கு. இப்போது ஈக்குவேட்டிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் வெல்ட் = ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட். ஸோ இதையும் வெல்டையும் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போது வெல்டுக்கு கிடைச்சது 530.23 LW, ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்டுக்கு 87886. ஸோ அது
ஸோ அப்போ எல்டபிள்யூ ஈக்குவல் டு இப்போ இந்த பக்கம் வந்துச்சுன்னா அது டிவைடில் போயிடும் 1658 mm நம்ம எல்டபிள்யூ எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து allowable length is limited to 400 plus 400 800 mm வருது. ஸோ வந்து அது எப்படின்னா நமக்கு இங்கே ஓவர்லேப் 400 mmனு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது மேலேயும் கீழேயுமே ஒரு ஓவர்லேப் பண்ணுறாங்க, ஒரு பிளேட்டை ஓவர்லேப் பண்ணுறதுனால ரெண்டு பக்கமே 400 வச்சுருக்காங்க. ஸோ 400 + 400 800 தான் வருது. ஆனால் நமக்கு லென்த்து வந்து எவ்வளோ வந்திருக்கு 1658 வந்திருக்கு. ஸோ அப்போது 800 விட எல்டபிள்யூ வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்லாட் வெல்டை நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அப்போது 400 + 400 + 250ங்கிறது FY -2. ஸோ இந்த டயக்ராமில் ரெண்டு எண்டு டிஸ்டன்ஸ் வந்து இங்கே பாருங்கள், ஸ்லாட் வெல்டுக்கோட கான்ட்ரிபியூஷன் வந்து 4x. ஸ்லாட் வெல்டு நம்ம போட போகிறோன்னா அதுக்கு 4x யூஸ் பண்ணணும். எண்டு டிஸ்டன்ஸ் வந்து இந்த சென்டரில் இருக்குல்ல அந்த டிஸ்டன்ஸ் வந்து 30 நம்ம எடுத்துக்கிறோம். மொத்த டிஸ்டன்ஸ் இது 250. அந்த 250யை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போடுறோம். ஸோ இந்த ஃப்ளாஞ்சுக்கு 70, ஸோ இதுக்கு 60, இது 60, மீதி இருக்கிறதுக்கு 30 இது ரெண்டுமே சேமாக தான் இருக்கணும். ஸோ அதனால் 30 போட்டுக்கிட்டோம். இது 2 இருக்கிறதுனால 2 × 13 வருது. ஸோ ஸ்லாட் வெல்டுக்கு 4xன்னு வரும். FYயோட மைனஸ் பண்ணணும். ஈக்குவல் டு இது வந்து என்னது, இப்போ நமக்கு LW கிடச்சி இதில் அந்த வேல்யூ. ஸோ அப்போ அதை ஈக்குவேட் பண்ணும்போது இப்போ இங்கே பாருங்கள் 1658. ஸோ இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணும்போது எனக்கு 990 வரும் ப்ளஸ் 4x. ஸோ இப்போது 1658 இந்த பக்கம் ப்ளஸ் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸில் மாறிடும். ஸோ அப்போ இதை மைனஸ் பண்ணால் 668. இங்கே 4 இருக்குது, 4 வந்து இங்கே மல்டிப்ளைல இருக்கிறது கீழே டினாமினேட்டருக்கு வந்துடும். அப்போ x = 167. அப்போது எக்ஸோட வேல்யூ 167 கிடச்சிச்சு. ஸோ நம்ம இந்த டயக்ராமில் ஒரு பிளேட் போட்டுட்டு இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 167ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணி இந்த டயக்ராம் போட்டு முடிச்சிடணும். தேங்க்யூ.